மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஆளப்போவதும் இல்லை, எனக்கு அந்த ஆசையும் இல்லை. எனக்கு ஆசை இருந்தால் இந்தியாவிலேயே கவர்னர் ஆயிருந்திருப்பேன், பல முறை அமைச்சராக இருந்திருப்பேன், எல்லாவற்றையும் செய்திருப்பேன். எனக்கு அந்த ஆசை இருந்திருந்தா அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் சித்திரை முழு நிலவு மாநாடுன்னு 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது பாருங்க. அந்த மாநாட்டில் பேசின பேச்சு உண்மையிலேயே ஒரு முதிர்ச்சி உள்ள தலைவராக பேசப்பட்டது உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக எனக்கு அவங்க கட்சி பற்றியெல்லாம் அந்த அளவுக்கு தெரியல, இருந்தாலும் அந்த வார்த்தை சில விஷயங்கள் பிடிச்சிருந்தது. ஏன் இந்த விஷயத்தை நம்ம சொல்றதுன்னா, உண்மையிலேயே இன்னைக்கு ஊடகம் முழுக்க என்ன பாட்டாளி மக்கள் கட்சி முழுக்க அதாவது அன்புமணி ராமதாஸுக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் என்ன பிரச்சனைன்ற மாதிரி ஊடகம் முழுக்க. ஆக்சுவலா அந்த மாநாடு கூட தலைப்பு செய்தியா இங்க பேப்பர்ல நிறைய இடத்துல போடல. ஆனா இன்னைக்கு தைலாபுரம் அந்த வீட்டுல அன்புமணி ராமதாஸ் புறக்கணிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல நிறைய பத்திரிகைகள் எல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. ஆனா இப்போ நம்ம கேள்வி என்னன்னா, நிறைய விஷயம் இன்னைக்கு அவங்க கட்சி உட்கட்சி விவகாரம் உள்ள 1008 இருக்கும். இப்போ எல்லா இடத்துலையும் இருக்கும். இப்போ அதிமுக எடுத்தோன்னா அதுக்குள்ளார எம்எல்ஏக்கள் பிரச்சனை இருக்கும், டிஎம்கே எடுத்தாலும் அதுக்குள்ளார இருக்கும், எல்லாமே. அதாவது இப்போ காங்கிரஸ் ஆனாலும் அவங்களுக்குள்ளார நிறைய பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி தான் பாட்டாளி மக்கள் அவங்க கட்சிக்குள்ளார ஏதோ ஒன்று இருக்குமோ என்னமோ, இல்லை அவங்க கட்சி ஏதோ ஒரு விஷயம். ஆனா இப்போ அது முக்கியமான விஷயமா பார்க்கப்படணுமா என்ன, இதனால மக்களுக்கு என்ன ஏது ஏதாவது ஒரு குறைவாயிருமா, இல்லை என்ன இப்போதான் அவங்க ஏதோ இந்த தமிழ்நாடை ஏதோ ஆண்டுட்டு இருக்காங்களா என்ன, இல்லையே. இதை பத்தி பேசணும்னு அவசியம் என்னன்ற மாதிரி. இப்போ முழுக்க 2 நாளா ஒரு ஈடி ரைடு பெரிய லெவல்ல நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. ஆனா இதை பத்தி யாருமே இங்க பேசுறது இல்லை. இதே தான் அன்புமணி ராமதாஸுக்கு அப்படி என்ன அந்த கட்சி மேல ஊடகத்துக்கு வெறுப்புன்ற மாதிரி புரியல. ஏன்னா ஒரு விஷயம் இன்னைக்கு மேஜரான விஷயத்த நம்ம பார்க்கப்படணும். அதாவது மக்கள் வரி பணமோ இல்லை ஏதோ ஒரு விஷயமோ, ஒரு ஈடி ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா ஏதோ ஒரு நடந்திருக்கும். அவங்க கையில ஒரு ஆதாரம் இல்லாம உள்ள போயிருக்க மாட்டாங்க. இப்ப டாஸ்மாக் அந்த தலைமை அதிகாரிய கைது வீட்டுக்கு போறாங்க, கூட்டிட்டு போறாங்க, மறுபடியும் விடுறாங்க. காலங்காலத்துல இருந்து ஃபுல்லா நிறைய விஷயம் வீட்டுல இருந்து வெளியே சில காகித பேப்பர்ல பிரிண்ட் எல்லாம் வெளியில வீசுறதா சில செய்திகள் வருது. அதுல நிறைய தொடர்புடைய அமைச்சரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி அந்த வாட்ஸ்அப் சேட்ல எல்லாம். இதை தாண்டி இன்னைக்கு யார் அந்த ஆகாசங்கிறத விஷயம் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு அதிமுக சார்பில் யார் அந்த தம்பி அப்படின்னு இன்னைக்கு கேட்டிருக்காங்க. முந்தையெல்லாம் அவங்க யார் அந்த சாருன்னு தான் கேட்டிருந்தாங்க. யார் சாருன்னு சொல்லவே இல்லை. இன்னும் யார் அந்த தியாகி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் இப்ப யார் அந்த தம்பி அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு நிறைய பேர் அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ 2 நாளா இந்த அளவுக்கு விஷயம் நடக்குது. இப்ப நம்மளோட முதலமைச்சர் அவர்கள், நம்மளோட தமிழ்நாடு முதலமைச்சர்கள் இதை பத்தி வாயை திறக்கலைன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில கேள்விகளை கேட்டுட்டு இருக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல நிறைய கவனிக்கத்தக்க விஷயம். இதே உதயநிதி நண்பரான ரத்தீஸ், தொழிலதிபர் ரத்தீஸ், அவர் நேற்று வீட்டுக்கு போறாங்க. இதை வந்துடுறேன்னு சொல்றாரு. ஆனா யாருமே வரலையா அப்படின்னு சொல்லி வீட்டை பூட்டி சீல் வச்சுட்டு வந்ததா சில தகவல்கள். ஆனா துபாய்க்கு ஓடிட்டதா சில தகவல் வருது. அது உண்மையா அப்படின்னு அதிமுக சார்பில் நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. நிறைய விஷயம் இன்னைக்கு என்ன வேணும்னாலும் நடக்கலாம். ஏன்னா இப்போ இதே டாஸ்மாக் ஊழல் செந்தில் பாலாஜி கேஸ்ல எல்லாம் அவரோட தம்பி எல்லாம் 1 வருஷம் கூட கண்ணிலேயே படலை. கடைசியில சரணடைஞ்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா இதெல்லாம் பெரிய பேச்சு பொருளா எங்கேயுமே வர்றதில்லை. இருந்தாலும் ஆளுங்கட்சி ஆதரவு ஏதோ ஒன்று இருக்கும். ஆனா இங்க நம்மளோட கேள்வி என்ன, இந்த ஊடகம் நேத்துல இருந்து அதை சப்போஸ் மறந்துருப்பாங்க, அவங்க நிறைய மறந்துருப்பாங்க. ஏன்னா பிஸியா இருக்கும். இன்னைக்கு அதிமுக பிஜேபி பிரிக்கிறதுல ஏதாவது ஒன்று வலுவான கூட்டணின்னு சொல்லி பிரிக்கிறதுக்கு ஏதாவது அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா இதை பத்தி தான் பேசணும். வலுவான கூட்டணியா இல்லையா, ஓபிஎஸ் டிடிவி தினகரன் பாஜகல இருந்து நீக்கப்பட்டார்களா, இந்த கேள்வி. ஏன்னா இதெல்லாம் ஓட்டுனோம்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமா, பாஜகல சேர்ந்தேன்னா சேரல, அது அவங்களோட பிரச்சனை. அது நாளைக்கு 2026 வருஷம் தேர்தல் நடக்குது, அதுல அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க. இப்போ ஊடக தர்மம், ஊடகம் தான் நம்ம ஜனநாயகத்தோட தூணுன்னு சொல்றவங்க இவங்கெல்லாம் இவங்களுக்கு வேற வேலையே இல்லையான்ற மாதிரி தான்.
இப்ப எப்பேற்பட்ட ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, அதை பத்தி இப்ப நேத்துல இருந்து அதை பத்தி தான் விவாதம் நடத்திருக்கணும். அந்த விவாதமே இல்லை. இன்னைக்கு வந்து அன்புமணி ராமதாசன் டாக்டர் ராமதாஸுக்கு என்ன பிரச்சனை, தைலாபுரம் வீட்டுல கூட்டிட்டு போலியாமே, இப்படி அதாவது தைலாபுரம் அவரோட வீட்டுல வந்து புறக்கணிக்கப்பட்டார் அப்படின்ற மாதிரி செய்திகள் இதுதான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. ஆனா எப்பேற்பட்ட ஒரு மாநாடு நடந்துட்டு இருக்கு, சித்திரை மாநாடு அவங்க பண்ணும்போது அதுல எல்லாம் ஹெட்னஸ் எதுவுமே வர்றதில்ல. ஆனா இது மட்டும் போட்டு நீங்க என்ன அப்படி அப்பேற்பட்ட ஒரு அவங்க கிட்ட ஊடகத்துல என்ன அப்படி அசைன்மெண்ட் இருக்குன்ற மாதிரி கேள்விக்குரியது இன்னைக்கு. ஏன்னா இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து அதிமுக சார்பில் விடவே மாட்டாங்கன்ற மாதிரி, இதை வந்து பெரிய லெவல்ல எடுத்துட்டு போவாங்கன்ற மாதிரி தான் இன்னைக்கு பார்க்கப்படணும். இருந்தாலும் தமிழகத்துல நிறைய இன்னைக்கு வந்து நிறைய அண்ணாமலை அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடியே ஊடகத்தை பத்தி நிறைய விஷயத்த சொல்லிட்டு இருந்தாரு. நிறைய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல கூட சொல்லிட்டு இருந்தாரு, நிறைய விஷயம் நான் வந்து தர்றேன், அதை நான் டிஎம்கே ஃபைல் 1 2ன்னு நான் தர்றேன், அதை நீங்க எடுத்து நீங்க போடுறீங்க, ஆனா நீங்களாம் அதெல்லாம் போட மாட்டீங்க. காரணம் என்னன்னா எனக்கு தெரியும் ஊடகம் எப்படி ஏதுன்னு தெரியும், உங்களால எந்த லெவலுக்கு போக முடியும், எந்த லெவலில் நீங்க இருக்குங்கன்னு தெரியும். அப்படியே இருந்தாலும் உங்க யார் கண்ட்ரோல் பண்றாங்க என்னங்கிறதுல எல்லாமே உங்களுக்கு தெரியும் தானே ஒழிய, நான் இப்ப வந்து உங்களை நான் குறைய சொல்லலை, உங்களால செய்ய முடியாது. ஏன்னா நீங்க பைக்ல போறீங்க, எல்லாம் போறீங்க, இங்க தண்ணி லாரி வரும் என்ன வரும்னு யாருக்கும் தெரியாது. நிறைய விஷயங்கள் அதே தான் ஊடகம் அப்படியே அவங்க யார் கண்ட்ரோல்ல இருக்குதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து நிறைய விஷயம் இன்னைக்கு வந்து ப சிதம்பரம் அவர்களே, அதாவது காங்கிரஸ் தலைவர், முன்னாள் காங்கிரஸ் தலைவர், முன்னாள் இல்லை இன்னைக்கும் காங்கிரஸ் தலைவர் தான். அப்போ அவர் வந்து சில விஷயத்த ஒரு புக்கு வெளியீட்டு விழாவில் பேசியிருந்தாரு. அதாவது வந்து அதுல நிறைய பேர் கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி காங்கிரஸ் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி ஸ்ட்ராங்கா இருந்தாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு இருக்குன்ற மாதிரி சொல்லு. அதுக்கப்புறம் அவர் வந்து இல்லைன்ற மாதிரி கருத்துக்கள் வெளியிடுறாரு. அதாவது என்ன நான் கண்ட, அதாவது அரசியல்ல வந்து உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு பிஜேபி மாதிரி ஒரு கட்டமைப்பு, ஒரு வலுவான ஆட்சி வந்து நான் எங்கேயும் பார்த்ததில்ல, நம்மளதெல்லாம் அந்த அளவுக்கு இல்லைன்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. எந்த அளவுக்கு யோசிச்சு சொல்லியிருப்பாருன்னு பாருங்க. இப்போ இந்த அளவுக்கு ஒரு எதிர்கட்சியே உண்மையை ஒத்துக்கிட்ட நிலையில இப்போ ஊடகம் எல்லாம் என்ன பண்றாங்கன்ற மாதிரி கேள்விதான். இப்ப இது எப்பேற்பட்ட ஒரு விஷயம், இப்ப அவரே மாறிட்டாரு. உண்மைதானே, பிஜேபி வந்து எதிர்க்கிறேன்னு சொல்லி காங்கிரஸ் தான் முழு நேரம் அவங்களோட வேலையை எதிர்ப்புங்கிற ஒரு விஷயத்த வச்சுதான் அவங்க ஆட்சிக்கே வரல. இன்னைக்கு வந்து எதிர்ப்புன்னு சொல்லி பிஜேபி எதிர்க்காம மக்களுக்கு அந்த ஏதாவது ஒரு நல்லது செய்யறேங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்திருந்தா ஏதோ ஒரு சீட்டு வந்திருக்குன்னு தான் பார்க்கணும். முழு நேரமும் 24 மணி நேரமும் அவங்க வந்து பிஜேபி எதிர்க்கிறேன்னு சொல்லி ஒரு கட்சியே இல்லாம அளவுக்கு ஆயிடுச்சின்னு நம்ம பார்க்கப்படணும். அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து ஊடகம் வந்து ஒரு கட்சியை வந்து எந்த அளவுக்கு முட்டு கொடுத்து காப்பாற்றி வச்சாலும் கூட ஒரு நாள் வந்து அது வெளிச்சத்துக்கு வந்துதான் ஆகும். ஆனா அன்னைக்கு வந்து ஊடகம் எல்லாத்துக்கும் நாளைக்கு மரியாதையே இருக்காதுன்னு தான் நம்ம பார்க்கணும். மக்கள் பார்க்குறாங்க ரெகுலரா எந்த ஊடகம் எப்படி என்ன எதை பத்தி பேசுவாங்க, எப்பேற்பட்ட ஒரு விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு. மக்கள் ஜனநாயக நாட்டில் வந்து ஊடகத்தை தான் நம்புறாங்க, அவங்க எடுத்துட்டு வர செய்தி தான் உண்மைன்னு நம்புறாங்க. ஆனா நீங்க ஒரு நியாயமான ஒரு மக்களுக்கான ஒரு ஊடகம் இல்லாம ஒரு ஆட்சி சார்ந்து நீங்க ஊடகம் நடத்திட்டு இருந்தேன்னா நாளைக்கு என்னைக்குமே புறக்கணிக்கப்படுறது ஊடகத்தை தான். மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன், மனிதானி மகத்தானவன்.